லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா. இந்த நிலையில் சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்றிருக்கிறது ஆப்பன்ஹைமர் திரைப்படம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், வணக்கம். எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஆப்பன்ஹைமர் திரைப்படம் எத்தனை விருதுகளை தற்போது வரை பெற்றிருக்கிறது? என்ன நிலவரம்? வணக்கம் அஞ்சலி. நாம முன்னாடியே பேசின மாதிரி தொடர்ச்சியாக அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் ஒவ்வொன்றும் தொடர்ந்து விருதுகளை குவித்து வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில பார்த்தோம்னா ஆப்பன்ஹைமர் என்னென்ன விருதுகளை வாங்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உலகம் எங்கிலுமே இருந்தது. முதல்ல புவர் திங்ஸ் தான் தொடர்ந்து 3 விருதுகளை தட்டி சென்றது. அதனால புவர் திங்ஸோட கைதை ஓங்கி இருந்தது. ஆனா இப்போதைய நிலைமையில ஆப்பன்ஹைமர் 4 ஆஸ்கர் விருதுகளை தட்டி இருக்கிறது. அதுல பார்த்தோம்னா சிறந்த படத்தொகுப்புக்காக ஜெனிஃபர் லேம் ஆப்பன்ஹைமர் திரைப்படத்திற்காக வென்றிருக்கிறார். அதே மாதிரி சிறந்த ஒளிப்பதிவுக்காக ஆப்பன்ஹைமருக்காக ஹாய்டே வான் ஹாய்டமா வென்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாம சிறந்த துணை நடிகருக்கான விருது, அந்த விருதுக்கு ஆப்பன்ஹைமருக்காக இவர் ராபர்ட் டவுனி ஜூனியர், ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகர், இந்தியர்களுக்கு மிக மிக பிடித்த நடிகர். இப்போ ராபர்ட் டவுனி ஜூனியர் இந்த விருதை வாங்கியிருக்கார். தொடர்ந்து விருதுகளானது வழங்கப்பட்டே இருக்கிறது. தொடர்ந்து நாம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் அவார்ட்ஸ் ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில ஆவணப்பட பிரிவை பார்த்தோம்னா இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட டு கில் த டைகர் அப்படின்ற ஒரு திரைப்படம், ஜார்க்கண்ட் மாநிலத்துல பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான தன்னுடைய மகளுக்கு நியாயம் கேட்டு போராடிய ஒரு தந்தையுடைய வாழ்க்கையை பதிவு பண்ண ஆவணப்படம். அந்த திரைப்படம் ஜெயிக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா உக்ரைனோட யுத்த களத்தை ஆவணப்படுத்திய திரைப்படம் தான் தற்போது சிறந்த ஆவணப்படத்திற்கான ஆஸ்கர் விருதை வென்றிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அந்த ஆவணப்படம் ஆஸ்கர் கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கான விருது, சிறந்த அனிமேட்டட் திரைப்படத்திற்கான விருது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜப்பானிய திரைப்படங்கள் வென்றதுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கு காட்ஸில்லா -1 விருது வென்றிருக்கிறதும் இங்க குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு மரியாதை செலுத்தியிருந்த போது RRR படத்துடைய காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டதுன்னு சொன்னோம். அதே மாதிரி இப்போ சிறந்த இசைக்கான விருதும் வழங்கப்பட்டது. 4வது விருது ஆப்பன்ஹைமருக்கான இந்த 4வது ஆஸ்கர் விருது பாத்தீங்கன்னாக்க சிறந்த இசைக்கான விருது தான் லுட்விக் கோரன்சனுக்கு தான் அந்த விருதானது வழங்கப்பட்டது. அப்போ அந்த விருது வழங்குறதுக்கு முன்னாடி RRR படத்தோட அந்த நாட்டு பாடலுடைய காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டு அந்த ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சிறந்த பாடலுக்கான விருது பிரபல ஆங்கில பாடகி பில்லி ஐலிஷ் மற்றும் அவருடைய சகோதரர் ஃபினியஸ் ஓகானல் 2 பேரும் வின் பண்ணியிருக்காங்க பார்பி திரைப்படத்திற்காக. சோ தற்போதைய நிலவரப்படி ஆப்பன்ஹைமர் 4 ஆஸ்கர் விருதுகளை வென்றிருக்கு, புவர் திங்ஸ் 3 ஆஸ்கர் விருதுகளை வென்றிருக்கு, தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 ஆஸ்கர் விருதுகள் மற்றும் பார்பி 1 ஆஸ்கர் விருது வென்றிருக்கு. அஞ்சலி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.